நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சிவராம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிமித்தம் சகுனம் அப்படின்னு ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிமித்தம் அப்படின்னா சோழி பிரश्னத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம்தான் நிமித்தம் அப்படின்னு. இந்த நிமித்தத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னா, நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். பிரபஞ்சம் உங்களோட பேசக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் நிமித்தம் அப்படின்னு பேர். உதாரணமாக, நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சில சம்சயங்கள், ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கும். அந்த விஷயத்த அன்றையிலிருந்து ஒரு 2 நாளுக்குள்ள உங்களுக்கு அந்த விஷயத்துக்குடைய பதில்கள் பிரபஞ்சமே உங்களுக்கு சொல்லித்தரும். அது யாரோ மூலியமா உங்களுக்கு சொல்லித்தரலாம், இல்லை உங்களுக்கு அந்த உணர்வுகள் புரியலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நிமித்தம் அப்படின்னு பேர். சகுனம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை தேடி போய் பார்க்கறது தான் சகுனம் அப்படின்னு பேர். உதாரணத்துக்கு, ஒரு வீட்டை விட்டு நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு பூனை குறுக்க வர்றதோ, ஒரு பட்சிகள், ஒரு பறவைகள் அப்படி ஏதாவது ஒரு குறுக்க வரும்போதோ, இல்லை ஒரு சில மனிதர்கள் எதிர்த்தாப்புல வரும்போது அதற்கான பலன்களை பற்றி சொல்கிறது தான் சகுனம் அப்படின்னு பேர். இப்படி ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அது முக்கியமாக சோழி பிரச்சனத்தில் ஒரு சோழியை போடும்போது அதில் சில விதமான அறிகுறிகள் நமக்கு தென்படும். அதை ஒரு சோழி பிரஷ்டகர் அதை பார்க்கணும். அதை பார்த்து அந்த நிமித்தத்தை உணர்ந்து பலன் சொல்றதுக்கு தான் இந்த நிமித்தம் நமக்கு பயன்படுறது. சகுனம் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் பிரஷ்னம் பார்க்குறவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிமித்தம் நமக்கு பயன்படும். இந்த மாதிரி பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணுற விஷயங்களை நம்ம பார்க்கறதுக்கு தான் இந்த நிமித்தம் நமக்கு பயன்படுறது. மேலும் நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்காரம்.